தியான் சந்த் கரெக்டான ஆன்சரா இருக்கலாம், இல்ல ராஜீவ் காந்தி கரெக்டான ஆன்சரா இருக்கலாம். இந்த 4 லட்சம் டாப்பா டிராப்பா? கேல் ரத்னா அப்படிங்கிற விருது 1991 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க ராஜீவ் காந்தியோடைய பேர். ஸோ ராஜீவ் காந்தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுல நீங்க அடுக்கி இருந்த 4 லட்சம் ரூபாய் இப்போ தக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? ரொம்ப கூலா இருந்த அருண் இப்போ ரொம்ப டென்ஷனா இருக்காரு, லிட்டில் பிட். ஆமா, அதனால அவருக்கு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து சில் அவுட் ஆகிறதுக்கு கொடுப்போம். நீங்க அந்த எஸ்எம்எஸ் கேள்வியை கவனமா பார்த்து கரெக்டான ஆன்சரை எங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா அனுப்புங்க. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி ராமநாதபுரம், ஆப்ஷன் டி விருதுநகர். இதுக்கான கேள்வி என்னன்னா, அத நான் இப்போ சொல்ல மாட்டேன். அருண், ஜோதி, 4 லட்சம் ரூபாய் இப்போ உங்க கையில இருக்கு. நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க? இன்னமும் 2 கேள்விகள் நான் உங்களை கேட்பேன். 2த்துக்குமே கரெக்டான பதில்ல இந்த 4 லட்சத்தை நீங்க அடுக்கிட்டீங்கன்னா இந்த அமௌண்டோட நீங்க வீட்டுக்கு போவீங்க. ஓகேங்களா? ஓகே சார். 6வது கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாமா? பார்க்கலாம் சார். கிராமிய ஆட்டம் தலைவர்கள். தலைவர்கள் போயிடுவோம். தலைவர்கள் சார். தலைவர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு? கமலா, ஸ்வரூப் ராணி, புத்லிபாய். இதுக்கான கேள்வி என்ன? ஜவஹர்லால் நேருவின் தாயின் பெயர் என்ன? கமலாவா, ஸ்வரூப் ராணியா, புத்லிபாயா? 60 நொடிகள் உங்களுக்கு இன்னும் தரல, ஆனா இப்ப தந்தாச்சு. டவுட்டா இருக்கு. புத்லிபாய் இல்லையா? புத்லிபாய் யாருடைய அம்மா தெரியுமா? நேருவோட வைஃப் பேர் என்ன? 45 செகண்ட் இருக்கு. பேரு ஸ்வரூப் ராணி கிடையாதுன்னு எனக்கு டவுட். ஸ்வரூப் ராணி இல்லம்மா. ஜோ தாயின் பேருங்க. தாயின் பேர் தானேப்பா. ஸ்வரூப் ராணி புத்லிபாய் ஒன்று வைங்க, கமலா ஒன்று வைங்க. 30 செகண்ட் இருக்கு. ஸ்வரூப் ராணி வேண்டாம். ஸ்வரூப் ராணி இருக்கலாம்ல? வேண்டாம்ல? ஜோ 20 செகண்ட் இருக்கு. ஜோ கமலாவா? புத்லிபாய் சரி, நம்ம வைங்க சொல்லலாமா? வைங்க வைங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஜவஹர்லால் நேருவின் தாயின் பெயர் என்ன அப்படிங்கிறது கேள்வி. கமலா, ஸ்வரூப் ராணி, புத்லிபாய். கமலா அப்படிங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. ஸ்வரூப் ராணிங்கிற ஆப்ஷன்ல எந்த அமௌண்ட்டும் நீங்க அடுக்கல. புத்லிபாய் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. இப்போ குவிக் சேஞ்சுங்கிற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த விரும்புறீங்களா இல்லையா? வேணும் சார். வேணும். ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கீங்க. டவுட்ஃபுல் இருக்கு. 30 செகண்ட் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஆரம்பி. புத்லிபாய் ஐடியா இருக்கு. ஸ்வரூப் ராணி 20 செகண்ட். ஸ்வரூப் ராணி எனக்கும் தெரியல. ஸ்வரூப் ராணி ரொம்ப கேள்விப்பட்ட மாதிரி, புத்லிபாய் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆத்தியா கமலாளுந்தா. குவிக் சேஞ்சை நீங்க யூஸ் பண்ணி பெருசா எப்படி நீங்க இந்த ரீஅரேஞ்ச்லாம் எதுவும் பண்ணல. சும்மா அப்படி கணவனும் மனைவியும் கொஞ்ச நேரம் பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த குவிக் சேஞ்சை யூஸ் இல்ல அது இல்ல சார். நாங்க டவுட் கிளியர் ஆகலைங்க சார். இல்ல இன்னும் ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம். அந்த 30 செகண்டை யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆனா அதே சேம் டவுட் அப்படியே தான் இருந்தது. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டோம். சரி, இப்போ உங்க டிராப்பை பார்த்துடலாமா? முதல்லாம் சார். சீக்கிரம் வந்து நின்றுங்க. ஜவஹர்லால் நேருவின் தாயின் பெயர் கமலாவா, ஸ்வரூப் ராணியா, புத்லிபாயா?
கமலாங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் இருக்கு, புத்லிபாய்ங்கிற ஆப்ஷன்ல 2 லட்சம் எடுக்கிருக்கீங்க. நடுவுல ஏதோ இந்த ஸ்வரூப் ராணிங்கிற ஆப்ஷன்ல எந்த அமௌண்ட்டும் அடுக்கல. சோ இதுல எது டாப் எது டிராப்? கமலா இல்லை. ஜவஹர்லால் நேருவின் தாயின் பெயர் கமலா இல்ல. நான் ஸ்வரூப் ராணி புத்லிபாய் ரெண்டுத்துல தான் அடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்வரூப் ராணி இல்ல புத்லிபாய், இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு கரெக்டான ஆன்சர். பாப்பா இப்போ நீங்க இந்த 2 லட்சம் ரூபாயை தூக்கி அப்படியே 7வது கேள்விக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்க வீட்டுக்கு நிச்சயமா 1 லட்சம் இல்ல 2 லட்சம், இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு அமௌண்ட்டோட போவீங்க. அது இப்போ நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பாத்துடலாம். 2 லட்சம் டாப்பா டிராப்பா? கமலாவை சொல்லி சொதப்பிட்ட பத்தியா? ஓகே ரிலாக்ஸ். புத்லிபாய் காந்தியோடைய அம்மா, கமலா நெஹ்ருவோடைய ஒய்ஃப். இந்திரா காந்தி அவங்களுடைய லெட்டர்ஸ்ல எல்லாம் கமலா அம்மாவை பத்தி கமலா இல்லை அப்படின்னு தெரியும். நான் இது 2 தான் சொன்னேன். அவங்க கமலா மேலே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அருண், ஜோதி இவ்வளவு ஜோவியலான கண்டெஸ்டன்ஸ், ஆனா எங்க சீரியஸா இருக்கணுமோ அங்க சீரியஸா விளையாடின கண்டெஸ்டன்ஸ். உங்களுக்கு விவல் சார்பா 2 கிஃப்ட் ஹேம்பர்ஸ். வெல், இது ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி சோகமான விஷயம்தான். அந்த சோகத்தோடைய ஒரு பிரேக் விட்டுலாமா? I'll see you after a short break. This is Vivel கையில் 1 கோடி. Are you ready? Welcome back to Vivel கையில் 1 கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போன கண்டெஸ்டன்ஸ் அருண் அண்ட் ஜோதி ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படியாவது 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் துரதிருஷ்டவசமா அது நடக்கல. நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். சென்னையின் ரெட் ஹில்ஸ் பகுதியிலிருந்து அக்கா தங்க லக்ஷ்மி அண்ட் சுமதி. லக்ஷ்மி, சுமதி, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நான் வந்து கொடுங்கியூர்ல இருந்து வந்திருக்கேன் சார். டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரைவேட் ஸ்கூல்ல. நான் சுமதி சார். அது எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். 2 டாட்டர்ஸ் இருக்காங்க சார் எனக்கு. ஒருத்தி 5th படிக்கிறா, இன்னொருத்தி வந்து யூகேஜி ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 1 கோடியை நம்ம சும்மா கண்ணால பாக்குறதோ இல்ல சும்மா தொட்டு பாக்குறதோ கிடையாது. இது வந்து உங்களுடைய பணங்க. இது உங்களுடைய பணம். ஓகே, we will take it. உங்க பணம். தொட்டு பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஓகே. இப்ப இந்த 1 கோடி ரூபாய் உங்க பணத்தை இங்க இருந்து அப்படியே அழகா தூக்கி அப்படியே அழகா ரெட் ஹில்ஸ்க்கு எடுத்துட்டு போகணும்னா 7 கேள்விகளுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். உங்க முன்னாடி ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல நீங்க உங்க பணத்தை அடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே. நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே பாருங்க, 1 கோடி ரூபாய் உங்க முன்னாடி இருக்கா? 7 கேள்விகள் நான் உங்களை கேட்பேன். ரெடிங்களா? ரெடி. உங்க கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. என்கிட்ட 7 கேள்விகள் தான் இருக்கு. Let's play Vivel கையில் 1 கோடி. Are you ready? I am ready. கோடி பஞ்ச். முதல் கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கறத பார்த்துலாம். 2 தலைப்பு தருவோம். அதுல இந்த தலைப்புல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உயரங்கள்
பானங்கள். உயரங்கள் கேட்கலாமா? உயரங்கள். உயரங்கள். உயரங்கள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். 133, 113, 123, 143. இதுக்கான கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் உயரம் எத்தனை அடிகள்? 133 அடியா, 113 அடியா, 123 அடியா, இல்ல 143 அடியா? உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் 33 தான். கொடுக்கப்படும். ஆரம்பிச்சிருச்சு. ஆமா 133 அதிகாரங்கள் தான். ஆமா அதிகாரங்கள்ல கன்னியாகுமரி 133 அதிகாரங்கள் தான் உயரம். அது திருவள்ளுவரோட அதிகாரங்கள் தான் அதை படிக்கட்டா வச்சிருக்காங்க. படிக்கட்ட 133 அதிகாரங்கள் தான் அது படிக்கட்டு. 143 வேற எதுலன்னா வைக்கலாம் ஒரு 10 lakhsனா 45 செகண்ட் இருக்கு. 130 தான் பண்ணானா கன்ஃபார்ம் பண்ணானா நீ வைக்கிறதுல வெயிட் 10 lakhs வைக்கிறது. 10 lakhs வேற எதுல வைக்கலாம்ன்ற. எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லாமே ராங் ஆன்சர். ஸோ 113, 123, 143 வைக்க முடியாது. 133 தான். கிளிக் பண்ணி 2 lakhs 30 செகண்ட் இருக்கு. 1330 அருங்குறள் தானே மொத்தமே. 1330 அருங்குறள்ல 133 படிக்கிறதுங்களா? 133 அதிகாரம் ஹைட் தெரியாது. திருக்குறள் அதிகாரம். திருக்குறள் அதிகாரம் தான். இதுல திருவள்ளுவருக்கு எதுக்கு 143 வைக்க போறாங்க? 15 செகண்ட் இருக்கு. செகண்ட்ஸ் தான் இருக்கு. வேற எதுலன்னா 2 lakhs வைக்கிறியா பாரு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. உங்களுடைய 1 கோடி ரூபாயில 98,133,000 அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. 2,113,000 அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கீங்க. 123, 143 இந்த 2 ஆப்ஷன்ஸை ஃப்ரீயா விட்டுருக்கீங்க. கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலையோடைய உயரம் எத்தனை அடி அப்படிங்கிறது கேள்வி. இப்போ குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த விரும்புறீங்களா இல்லையா? தட் இஸ் இதை நீங்க வேற மாதிரி அடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 133 தான். என்கிட்ட 30 செகண்ட் கேட்டீங்கன்னா நான் தருவேன். வேணுமா வேணாமா? வேண்டாம் சார். ஏன்னா குவிக் சேஞ்சை வந்து முதல் 6 கேள்விகள்ல ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது நான் என்ன சொல்லுவேன்? நீங்க 2 பேரும் இங்க வந்து நில்லுங்க. வந்து நின்றுங்க. ப்ரோகிராம் பண்ணி குவிக் சேஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. சோ இப்போ உங்க டிராப்பை பார்க்க போறோம். அங்க வச்சுன்னா எனக்கு இங்க ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது நான் என்ன சொல்லுவேன்? டாப்பா டிராப்பா. கொஞ்சம் தெரிஞ்சதை சொன்னேன் சார். 98 lakhs ஸ்டாப். சோ இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? ஓகே. 123, 143 ரெண்டுமே தவறான பதில்கள். அதுல நீங்க எந்த அமௌண்ட்டும் அடுக்காததுனால அது நல்ல விஷயம். நீங்க எதுவுமே இழக்கல. இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? எங்களுக்கு இல்ல டாப் ஆகுது. உங்க ஆசை என் ஆசை எல்லாம் நிறைவேறும். மெயினா நாங்க வந்தது எங்க அப்பாவோட ஆசை நிறைவேறதுக்கு தான். அவரோட ஆசையும் கூடி சீக்கிரம் நிறைவேறணும். முதல் கேள்வியில 98 லட்சத்தை நீங்க சரியான பதில்ல அடுக்கி அதை தக்க வச்சுட்டு இருக்கீங்க. டீச்சர் அம்மா சொன்ன மாதிரி 133 அடி தான் கரெக்டான பதில். திருவள்ளுவர் சிலையோடைய உயரம் அதிகாரத்துக்கு ஒரு அடி. அதுதான் லாஜிக். இந்த நிகழ்ச்சியில நாங்க கேட்கிற கேள்விகள் வந்து ஆன்சர்ஸ் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது நீங்க வந்து நிச்சயமா அதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதது நாங்க கேட்கவே மாட்டோம். எனக்கு தமிழுக்கும் நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்ல. அடுத்த பேப்பர்ல படிச்சதுதான். பேப்பர்ல படிச்சிருக்கியா பார்க்கலாம். இப்படியே மொக்க போட மொக்கல்ல. பசங்க என் பசங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சார். அடுத்த வாரம் மிக்ஸி கிரைண்டர் அறிமுகமாக போறீங்கன்னு. அது என் பெரிய பையனோட கமெண்ட்ஸ். கலாய்க்கிறது நீ மட்டும் சரியா சொல்லல, நான் ரிலே ஆவதே சொல்ல மாட்டேன். ப்ரோகிராம் ரிலே. அப்படியா? உங்க 2 பேர்ல யாரு மிக்ஸி யாரு கிரைண்டர்? பார்த்தா தெரியலையா? அது நீங்களா சொல்லணும், நாங்களா சொல்லக்கூடாது. அக்கா எப்பவுமே கிரைண்டரா இருக்க ஆசைப்படுறாங்க. நான் தங்கச்சி மிக்ஸி. மிக்ஸி எனக்கு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி நான் கூப்பிட்டுக்கவா? ஓகே சார் கூப்பிடுங்க. மிக்ஸி கிரைண்டர்
ஆஹா. உங்களுடைய அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எஸ்எம்எஸ் கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி ராமநாதபுரம், ஆப்ஷன் டி விருதுநகர். இதுக்கான கேள்வி என்னன்னா, கூடங்குளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்க எப்படி எங்களுக்கு அனுப்புறீங்கன்னா, KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊர். நீங்க SMS அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இல்ல பல பேர் கரெக்டான SMS அனுப்புவீங்க. உங்கள ஒரு 100 அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இல்ல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா நாளை மறுநாள் இந்த வெப்சைட்டை தவறாம செக் பண்ணுங்க. www.sunnetwork.in/1crore. இப்போ நம்ம மிக்ஸியும் கிரைண்டரும் சார் கேம்ல எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாமா? இன்னமும் 6 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். 98 லட்சத்தோட இப்போ விளையாடிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். நீளங்கள், மாவட்டங்கள். மாவட்டம் 32 மாவட்டங்கள்ல சென்னையில நீங்க ஆன்சர் சொல்லிட்டு அவங்க மாத்தி கீத்து குத்துற போறாங்க. அங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மாவட்டங்கள் தெரியுமா தெரியாதா? மாவட்டங்களா நீலங்களா? நீயே சொல்லு. நீயே சொல்லு, எது நல்லா தெரியுமா அதை சொல்லு. நான் ஹெல்ப் பண்றியா? கன்ஃபியூஸ் பண்றேன். மாவட்டங்கள் எடுத்துக்கலாமா? மாவட்டங்கள் மாவட்டங்கள் மாவட்டங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பார்ப்போம். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், திருவள்ளூர். இதுக்கான கேள்வி என்னன்னா, வீராணம் ஏரி எந்த மாவட்டத்தில் உள்ளது? செங்கல்பட்டா, கடலூரா, விழுப்புரமா இல்ல திருவள்ளூரா? 60 செகண்ட் இருக்கு உங்களுக்கு. அது ஆரம்பிச்சிருச்சு. டைம் ஆரம்பிச்சு. திருவள்ளூர்ல வை. திருவள்ளூர்ல வை. செங்கல்பட்டு இல்ல. செங்கல்பட்டு இல்லையா? செங்கல்பட்டுல தெரியல எனக்கு. கடலூர்லயே வை. கடலூர் இருக்க மாதிரி தெரியல. விழுப்புரம் வைக்கலாமா? சொல்லு. 45 செகண்ட் இருக்கு. தெரியல. ஷேர் பண்ணிரு அமௌண்ட். நான் பெருசு எடுத்து. தெரியலையா? செங்கல்பட்டுல வருமா வராதா? செங்கல்பட்டுல வீராணம் ஏரி 30 செகண்ட் இருக்கு. தெரியலன்ற. செங்கல்பட்டு வருமா வீராணம்? விழுப்புரம்ல வருமா? திருவள்ளூர்ல வை. திருவள்ளூர் வராதுன்னு தோணுது. 20 செகண்ட் இருக்கு. தெரியல. விழுப்புரமா? செங்கல்பட்டு வருமா ஒரு வீராணம்? 9 8 வராதுல்ல? 7 6 5 4 3 2 1. வீராணம் பைப்பு கேள்விப்பட்டிருக்கோம். செங்கல்பட்டா? வீராண ஏரி எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. கடலூர்ல இருந்து எல்லாம் செங்கல்பட்டா, கடலூரா, விழுப்புரமா, திருவள்ளூரா அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ். செங்கல்பட்டுல எதுவுமே அடுக்கல. கடலூர்ல 38 லட்சத்தை அடுக்கி இருக்கீங்க.